கிரியா யோகம் அப்படின்ற பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 17 வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா உயிரின் பதிவுகள் என்ன மெடிடேஷன் கிரியாவில் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பலாயிரக்கணக்கான மெடிடேஷன் பண்ணாலுமே கூட நமக்கு வந்து பதிவுகள் அப்படின்னா என்னன்ற விஷயம் முழுக்க முழுக்க தெரிஞ்சால் தான் நம்ம இதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் என்னென்னா உயிர் எனும் ஆன்மாவிய உன்னில் பதிவை பற்றி முழுவதுமாக அறிய வேண்டும் மிக அவசியமாகும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா மனிதன் பல பல பிரிவுகளை எடுப்பதற்கும் அந்த பிரிவின் அவன் அடையும் பரிமாண வளர்ச்சி மனப்பதிவுகள் எவ்வாறு செயல்படுகின்றனவோ அதைவிட ஒருவன் ஒரு பிறவியிலும் செய்யும் அதீதமான செயல்கள் யாவும் முன்னில் பதியும் அப்படின்னு சொல்றாங்க. பல பிரிவுகள் எடுக்கிறாங்க பத்தியா, அந்த பல பிரிவுகள் வந்து அந்த பல பிரிவுகளிலும் செய்யக்கூடிய அந்த செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பதிவுகள் ரொம்ப நுணுக்கமான தீவிரமாக செயல்படக்கூடிய உயிர் தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மனப்பதிவுகள் என்ன பண்ணும், பல ஜென்மத்தினுடைய ஒரு பதிவுகள் வந்து உயிர்கள் வந்து பதிய ஆரம்பிக்குமா. அந்த நினைவுகள் செய்யக்கூடிய அந்த செயல்களின் ஆக்கம் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிர்கள் பதியுமா. உடலில் வந்து அழிஞ்சிடும். அப்போ எங்கே பயணிக்கும்? உயிருடன் பயணிக்கும். அந்த உயிரில் பதியக்கூடிய அந்த பதிவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு சின்ன ஒரு பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் கிரியாவுடைய பயணத்தில். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதீதமான செயல்கள் யாவும் ரொம்ப அதீதமாக நுண்ணியமாக சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் வந்து ஒரு பிரிவில் மட்டும் இல்லை, பல பிரிவுகள் எடுத்த அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிவுகள் அனைத்துமே வந்து மிகவும் சூட்சமமாக பதிவுகளாக மட்டுமே பதியும் நம்முடைய உயிர் ஜீவனில். இவ்வாறு மிகவும் சூட்சமான பதிவுகள் உள்ளடக்கும் உயிர் எனும் ஆன்மாவாகிய நீ யார் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி. இந்த உலகத்தில் நீ யார், ஆன்மாவாகிய நீ யாரு, இந்த உடல் யாரு அப்படின்றது வந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் யாரு அப்படின்றது பெரிய கேள்வி. அதுக்கான விடைகள் வந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு புதிராகவே இருக்கும். அதை கண்டுபிடிச்சி ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ பெரிய கடுமையான ஒரு விஷயம். என்ன காரணம்னா நீ யார், உனக்குள்ளே இருக்கிறது நான் யார் அப்படின்றது வந்து பெரிய ஒரு கேள்வி. அதை வந்து சித்தர்கள் பெருமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுள் தன் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் செய்து மெடிடேஷனில் மனதுக்குள்ளே பயணித்து கொஞ்சம் கொஞ்சமாக மனதுக்குள்ளே பயணித்து அவங்களுடைய போராடிய அந்த போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் அதில் வெற்றி அடைஞ்ச பின்னர் இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவன் ஒளி அதை தரிசனம் செய்தவர்களுக்கு பின்னாடி தரிசனம் வந்து அவங்க செய்து அதை உணர்ந்ததுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மூலிகை பாசான முறைகள் அந்த தியானத்து மூலிமா கண்டுபிடிச்ச அற்புதமான செயல்கள் பிரபஞ்சத்தினுடைய சக்தியை இழுத்து உடம்புக்குள்ள வச்சு அந்த மனோதிடம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளப்பரிய ஆற்றல். சக்கரங்கள் எப்படியோ 7 விதமான சக்கரங்கள் இருக்குது. அதனுடைய நிறங்கள் என்ன, அதனுடைய சத்தங்கள் என்ன அப்படின்றத வந்து ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிச்சி நமக்கு வந்து ஓலைச்சுவடிகள் ஏடுகள் எல்லாருக்கும் இது பரவணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கிரியா யோகமாக வந்து ரொம்ப ரகசியமாக சூட்சமமாக மறைமுகமாக இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து அருளப்படுது. எல்லாருமே வந்து உயர்நிலை அடையணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காக மட்டுமே எல்லாரும் வந்து மாய சுழற்சியில் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது, அதிலிருந்து விடுபட்டு ஆண் வெளியே வருது அவங்களுடைய உண்மையான இறைநிலை, அதாவது உண்மையான அந்த ஜீவன் வந்து எங்கிருந்து வந்து அந்த இடத்துக்கு இறைவன் இடத்துல போய் சேரணும் அப்படின்றதுக்காக இதை கண்டுணர்ந்த முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த கலையை நமக்கு அழுறாங்க. அதுபோல் இந்த ஆன்மாவாகிய நீ யார், எங்கிருந்து வந்தால் எங்கு போக போகிறாய் என்ற இந்த விஞ்ஞானத்திற்கும் எட்டாத பல மகான்களும் ஞானிகளும் கூட அறியாத சூட்சுமத்தை மிக எளிமையாக உண்மையாக கிரியா விஞ்ஞானத்தின் மூலம் தெளிவாக கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கேள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உயிரின் பதிவுகளை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உயிர் என்பது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. ஒரு உயிர்னா அது என்ன அப்படின்றத வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையினையை நீ அறிய வேண்டும் என்றால், அதாவது உயிர்ன்றது என்ன, ஜீவன்றது என்ன அப்படின்ற அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உயிர் என்பது ஒரு ஜீவ அணு. நம்மளுடைய உயிர்ன்றது வந்து என்னன்னா ஒரு ஜீவ அணுவும். அது முன்னமே நம்ம வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தாலுமே கூட இன்னும் தெளிவுடன் உட்புகுந்து கூறுகிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம பார்க்க போனால் கவனமுடன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தலைப்பகுதி அகலமாயும் நம்முடைய அதாவது அந்த உயிர்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பகுதி அகலமாகவும் நீண்ட குறுகிய வால் பகுதியும் கொண்டு நிர்ணயிக்க முடியாத அளவிற்கு அணு
அணுமின் காந்த சக்தியுடன் கூடிய அதிர்வலைகளை உள்ளடக்கிய மிக சிறிய நிரந்தரமான ஒளிரும் தன்மையுடன் கூடிய மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் அழிவற்ற ஒரு அணுவே ஜீவ அணுவாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த நம்முடைய உயிர், அந்த ஜீவனை. அதுவே ஆன்மா, உயிர், பிராணன், ஜீவன் போன்ற பல பெயர்கள் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீவ அணுவாகிய ஆன்மாவே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கணும். ஏன்னா இந்த உயிர் ஜீவனுடைய அந்த புரிதல் என்ன, எப்படி இருக்கும், அந்த வடிவம் அப்படின்றத வந்து யோகத்தின் மூலியமாக கண்டு வந்திருக்காங்கன்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அந்த நுண்ணோக்கு கருவி. நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல பூமியே இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்சியை கூட நம்ம இங்கிருந்து பார்க்குறாங்க அந்த நுண்ணோக்கி கருவி மூலமா. அவ்வளோ மைக்ரான் லெவலில் நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டியை வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற அளவுக்கு நிலா, சூரியன், பூமி அது மத்தியில் அந்த தாண்டின கிரகங்களையும் நம்ம பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய சித்தர்கள் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் ஜீவனை எவ்வளோ பெரிய நுண்ணோக்கி கருவி வச்சு பார்த்தாலும் ஸ்கேன் பண்ணால் கூட தெரியாது, பார்க்கவும் முடியாது. ஏதோ ஒரு ஆர்எஸ் வடிவம் அது மாதிரி தான் பார்த்துருப்பாங்க தவிர, இந்த மாதிரி ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு ஆராய்ச்சியில் முன்னோர்கள் பார்த்து உணர்ந்தாங்க. அதனுடைய வடிவத்தை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீவ அனுபவி ஆன்மாவே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய மகான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்க கூட பார்த்தீங்கன்னா பெரிய மகான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா. அந்த ஆன்மாவிடம் நீ ஜீவ அணுவை இயக்கும் விசையாக கரு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது பிளாக் ஹோல்ஸ் கேலக்சியில் வந்து பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நம்முடைய உயிர் இயக்கங்களை இயக்கக்கூடிய ஒரு இருள் கரு ஒன்று அந்த ஜீவன் அணுவின் உள்ளே உரைகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிர் ஜீவன் அணுக்குள்ள ஒரு கரு ஒன்று இருக்குது. அதிலிருந்து தான் அந்த சுழற்சிகள், மின்கத்தா அந்த ஆற்றல்கள் உருவாகிறது, இயக்கங்கள் எல்லாமே அந்த கருவே நீ ஆக்கின்றாய் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப ஒரு கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரணமாக தெரியக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப ஆழமா, அதாவது நம்ம உணரணும்னாவே கேட்கறதுக்கே நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா இதெல்லாம் வந்து தன்னுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை எப்படி இவங்க உணர்ந்திருப்பாங்க, அதை எப்படி எடுத்திருப்பாங்க, இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எப்படி உறிஞ்சிருப்பாங்க தன்னுடைய உச்சந்தலை வழியாக, அதுக்கப்புறம் இந்த புருவ மையம் வழியாக கொண்டு வந்து அந்த நிறத்தை உணர்ந்து அந்த ஆற்றலை உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுள் நெஞ்சுக்குள் ஈர்க்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சக்கரங்களை ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் பண்ணி 7 சக்கரங்களின் வைப்ரேஷனை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான அந்த ஆற்றல்களை புரிந்து ஒவ்வொரு சக்கரத்துக்கும் என்னென்ன இயக்கங்கள் உடலுக்குள் நடைபெறுதுன்றதையும் சொல்லியிருக்காங்கன்னும் போது ரொம்ப வந்து அதை நினைக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ பூரிப்பாக இருக்குன்றத ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன் வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் வீடியோவே நான் நிறைய போட்டிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்ஸு, இது வந்து பல பிறவிகள் எடுத்தா கூட அப்படியே நம்ம உயிருடன் ஜீவனுடன் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த அற்புதமான இந்த ஒரு நினைவுகள், அற்புதமான நாம் செய்த இந்த யோக சாதனைகள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவன் பரிணாம வளர்ச்சி அடையுது பார்த்தீங்களா, இந்த தியானத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இந்த உடல், மனம், சொல், செயல், இயக்கம், வெளிப்பாடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தால் முழுக்க முழுக்க ஒன்றுமே இல்லாத நிலை அப்படின்னு சொல்ல போனால் எப்படி வந்து சலனம் இல்லாத ஒரு நிலை அமைதியாக அமர்ந்து மனம் ஓடாமல் நிற்கும். இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த சாதாரணமான ஒரு கிரியா பல பிறவிகள் வந்து ஜீவனோட உயிருடன் பயணிச்சுட்டே வருமா அழியாத. அப்போது இந்த சூட்சுமான ஆன்மாவையே இயக்கும் ஆன்மா விசையாக கருவாக நீ இருந்து உன்னை ஆன்மாவை இயக்குகின்றாய் அப்படின்றாங்க. இந்த உண்மையை எவ்வளவு மேல்நிலை அடைந்தவர்கள் கூட அறிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வாறு தீவிரமாக சுய சோதனை மூலம் அறிந்தவர்கள் யாரிடமும் கூறுவதும் இல்லை. தன்னுடைய இந்த உயிர், தீவிரமான இந்த உயிர் இதை பற்றின அந்த ட்ராவலிங் மெடிடேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து
ஒன்ஸ் ஒன்ஸ் உணர்ந்தவங்க அதை பற்றின தெளிவான விளக்கங்கள் யாருக்கிட்டையுமே சொல்கிறதே இல்லையா. என்ன காரணம்னா, அதனுடனே பயணித்து இந்த உண்மையை வந்து வெளியே சொன்னாலும் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் இல்லை. என்ன காரணம்னா, அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நம்ம எப்படி ஏற்றுப்போம்? அந்த மாதிரி தன்னுள் இருக்கும் அந்த உணர்வு, ஒரு பிளட்டு வந்து ஜஸ்ட்டு அதனுடைய ஸ்போர்ஸு ஒரு பாஸ் நரம்புகள் வழியாக செல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஸை வந்து வெளியே அறுத்து யாரும் காமிக்க முடியாது. அதனுடைய உணர தான் முடியும். அந்த பல்ஸ் அதை உணர தான் முடியும். நம்ம விரல்கள் தொட்டு பார்க்கும்போது அந்த நரம்புகள் ஓடக்கூடிய அந்த பிளட்டுடைய அணு, ரத்த அணு அப்படியே மேடு அப்படி ஏறி இறங்கி அந்த போகக்கூடிய அந்த பல்ஸ் வந்து அந்த துடிப்பு நம்மளால உணர முடியும். அந்த மாதிரி தான் தியானத்தில் பயணிக்க பயணிக்க ஜீவனுடைய உயிர், நம்முடைய உயிரை நம்ம உடலில் மெடிடேஷன் பண்ணி 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 நமக்குள்ளே அமைதியாக இருந்து பார்க்க பார்க்க அந்த உயிரினுடைய துடிப்பு, இயக்கங்கள், சுழற்சியை நம்மளால உணர முடியும். அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸி அதனுடைய ஆற்றல் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றாங்க. அப்போ அந்த கனெக்டிவிட்டிக்கான ரகசியங்களையும் இவங்க சொல்கிறாங்க இதில். அதனால தான் இந்த இமேஜும் கூட பார்த்தீங்கன்னா அதை போலவே நான் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கிரியா யோகி நிலைக்கு பரிணாம வளர்ச்சியை அடைந்தவர்களால் மட்டுமே இந்த ஆன்மா ஆழமான சூட்சுமத்தை முழுவதுமாக புரிந்து அறிந்து கொள்ள இயலும். இதை நீ உணர்வுபூர்வமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து சாதாரணமாக வந்து வெளிப்படையாக வந்து கதைகளாக பேசுறதோ அதெல்லாம் முடியாதும். இல்லை வேற வேற எத்தனை பேர்கள் சொன்னாலுமே, நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பயிற்சிகள் கற்றுக்கிட்டாலுமே, கற்றுக்கின அந்த பயிற்சி நீங்கள் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மனதை கடந்து, எண்ணங்களை கடந்து, அதுக்குள்ளே ஆழமாக பயணித்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி மெடிடேஷனில் அமைதியாக அமர்ந்து அந்த அமைதி நிலைக்கு தாண்டி மனம், சொல், அதுக்கப்புறம் நமக்குள்ள உடலில் இருக்கிற அந்த பல விதமான மண்டலங்களை கடந்து ஞான திறவுகோள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ராவல் பண்ண தான் இதனுடைய உணர்வுகளை நீங்கள் உணர முடியும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆன்மாவென்று எல்லோராலும் கூறப்படும் ஜீவாணுவை மட்டுமே கண்டு ஏமாறக்கூடாது. இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவாணுவை மட்டுமே நீங்கள் பார்த்து ஏமாறக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னா, அதனுள் உறையும் கருவான உன்னை நீ பிரித்து உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த ஆன்மாவுக்குள்ளேயும் ஒரு கரு இருக்கான். எப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்கு, ஒரு முட்டை. அந்த முட்டை எடுத்துக்கிட்டா மேலோட்டமான பார்க்கும்போது ஒரு ஓடு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒரு ஒன்று இருக்கும். அதை தாண்டி வந்து உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு லேயர். அதையும் தாண்டி போனீங்கன்னா முட்டை கரு. அதையும் தாண்டி அந்த முட்டை எல்லோ அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளவும் போனீங்கன்னா ஒரு டாட் இருக்கும். அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு டாட், அங்கேருந்து உருவாகக்கூடிய அந்த அணு, சுழற்சி, கரு, அந்த மாதிரி நிறைய ஆழமாக இவங்க வந்து சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி பிரித்து உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கு இதை கூறுகிறேன். எனவே நீ உன் ஆன்ம வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் தெளிவாக இருக்கணும் அப்படின்றாங்க. நம்முடைய அடுத்த பதிவான வந்து பார்த்தீங்கன்னா, உயிரின் பதிவுகள் பற்றிய கிரியா விஞ்ஞான விளக்கம் வந்து அடுத்த பதிவு இதனுடைய தொடர்ச்சி நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜி, அந்த ஆற்றல், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சூட்சுமத்தை எப்படி மறைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. நான் தியானம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவங்களில், எக்ஸ்பீரியன்ஸில், ஏன் எக்ஸ்பீரியன்ஸு அனுபவமாக நான் வந்து எல்லா வீடியோவும் வந்து என்னுடைய அனுபவங்களை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா, தியானத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பல தடுமாற்றங்கள் ஏற்படுறது வந்து எல்லாருக்குமே சகஜம் தான். அந்த தடுமாற்றங்களில் நம்ம தடுமாறுறோம் பார்த்தீங்களா, அந்த தடுமாற்றங்களில் அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாலமாக அமையும். எப்படி இந்த பூமிக்கு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி, நம்மளுக்கு ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்றத சூட்சுமமாக எனக்கு குரு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அசரீரியா தியானம் செய்யும்போது நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு மணி ஓசை மாதிரி ரொம்ப லாங் டீப் சவுண்டு ஒரு விசில் சவுண்டு மாதிரி ஒருத்தருக்கு கேட்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீ தியானம் செய்யறதுக்கான நேரம் அவங்க வந்து உணர்த்துவாங்க. நம்ம மனதிற்குள் தானே தோண ஆரம்பிக்கும். இயற்கையாக வந்து நீங்களாம் வந்து தியானம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உயிருக்கும் உடலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு நெருங்கிய பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கும் அத்தனைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் ட்ராவல் பண்ணி போக போக பல விதமான
ரகசியங்களும் நம்மளால் உணர முடியும். பிரபஞ்சத்தில் இருக்கிற என்னுடைய அனுபவங்களால் சூட்சும குரு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நினச்ச ஒரு கிரியா யோகம், மெடிடேஷனை பல பிரிவுகள் ஏதோ ஒரு பிரிவுகள் விட்டகுரு தொட்டகுரு மூலமாக நீங்கள் வந்து தொடர்ந்தவர்கள் அப்படின்னா, அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அதை மறந்து எத்தனையோ பிரிவுகள் எடுத்து இந்த பிரிவுகள் வந்து கடந்து வந்திருக்கீங்கன்னா, உங்களை அறியாமலே மெடிடேஷனை நீங்கள் தேடுவீங்க. மன அமைதிக்காகவா இருக்கலாம், இல்லை எதுக்காக இருக்கலாம், உங்களை அறியாமலே ஏதோ ஒரு ரீசனுக்காக மெடிடேஷனில் இறங்குவீங்க. அந்த மாதிரி நானும் இறங்கணும் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, பல வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறம் பிரபஞ்சத்தினுடைய அந்த எனர்ஜி எப்படி உடல்ல உச்சந்தலையில் ரிசீவ் ஆகி எப்படி பாடியில் அந்த ஃபுல் பாடியும் வந்து வைப்ரேட்டிங் ஆகுது அப்படின்றத வந்து கண்டு உணர்றதுக்கு எனக்கு ஒரு பல வருடங்கள் கடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தினுடைய அந்த கனெக்டிவிட்டி உருவ மையத்தை உச்சந்தலையிலேருந்து இறங்கி சூரிய சக்கரத்திலிருந்து உருவ மையத்தின் ஆக்ஞைகளை பிரவேசித்து அப்படியே ஒவ்வொரு சக்கரமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ட்ராவல் ஆகி எனர்ஜியஸ் பண்ணிக்கிட்டே போகும் மூலாதார வரைக்கும். அங்கிருந்து என்ன ஆகும், அங்கே போய் ஸ்டாப் ஆகி மறுபடியும் ரிட்டன் மீண்டும் எங்கிருந்து அந்த எனர்ஜி இறங்குச்சு மறுபடியும் அங்கே வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே பின்னி பிணைந்து ஒரு மின்னல் இருக்குது பார்த்தீங்களா, மின்னல் வெட்டுச்சுன்னா எப்படி வெட்டும், அந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுக்காங்க. ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து அப்படியே இறங்கி ஏறி மேலே போச்சு எப்படி இருக்கும், அந்த பவர் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, அந்த மாதிரி கலர், அந்த மாதிரி ஒரு வைப்ரேட்டிங் நம்மளுடைய பாடியில் சின்ன ஒரு குட்டி மின்னல் வெட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி அந்த ஃபீலிங்கை வந்து நம்மளால் சூப்பராக உணர முடியும். இதே மாதிரி அற்புதமான பதிவுங்களும் அந்த அனுபவங்களும் உங்களுக்கு இந்த கிரியாவனுடைய அனுபவ விளக்கங்களை நான் உங்களுக்கு வந்து யோக வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்களை சொல்லப்பட்டிருக்குது. இதை வந்து புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் எனக்கு வந்து ஒரு தேடல் மூலிமா கிடைச்சிது. நானாக தேடி தேடி கிடைக்காத பட்சத்தில் தானாக என் கண்ணில் பட்டு இதை வாங்கினேன். அப்போ வந்து இது உள்ள இருக்க அந்த அற்புதமான ரகசியங்கள் அருமையாக சொல்லப்பட்டிருந்தது. இது வந்து எல்லாருக்குமே பயன்படணும். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரியாவில் பயணித்து பயணித்து அதனுடைய அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது என்ன நடக்குன்னா, கிரியாவின் முதல்நிலை பயிற்சி குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா சூட்சுமமாகவோ ஏதோ ஒரு மூலமாகவோ நம்மளுக்கு வந்து தானாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதற் பயிற்சி அடுத்த நிலை கட்ட பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போவோமா ஆட்டோமேட்டிக்காக. மறுபடியும் அடுத்த நிலை 2ஆம் நிலை பயிற்சி 3ஆம் நிலை கட்டத்துக்கு கூட்டு போவோமா. அடுத்து 3ஆம் நிலை கட்டம் வந்து 4ஆம் நிலை, 5ஆம் நிலை, 6ஆம் நிலை வந்து 16 நிலைகளை கடந்து அதுக்கு மேற்பட்ட நிலைகளையும் நம்மளுக்கு கூட்டு போவோமா. இது போன்ற பதிவுகளை வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.